பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜேம்ஸ் 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பிசாசுக்கு எதிர்த்து நின்னா உடனே அவன் நம்மளை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு. அது தப்பான எண்ணங்க. அது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்னா என்ன, அவன் ஓடி போயிடுவானா? அவன் ஓடி போகவே மாட்டான். சிலர் ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, பாடுவாங்க, ஆராதனை செய்வாங்க. ஹஸ்பண்டை கவனிக்க மாட்டாங்க, மாமனாரை கவனிக்க மாட்டாங்க, மாமியாரை கவனிக்க மாட்டாங்க, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, சரியாக வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்க, எதாவது சீரியல் அது இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க, ஊர் கதையை பேசிகிட்டு இருப்பாங்க, வம்பு தும்புக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி நிற்பாங்க. பிசாசு அவங்க விட்டு போவானா? போக மாட்டான். யூதாஸ் காரியத்து ஏசப்போடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த தொந்தரமே வரலை. ஆனால் யூதாஸ் காரியத்து அந்த மனுஷர்களோட கூட்டத்தில் போயிட்டு காட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினான் பாருங்க. அவன் வாங்கின உடனே அவனுக்குள்ள பிசாசு பாருங்க. ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவங்களை பேசுகிறார். ஏசப்பா கூடவே இருந்த மனுஷன்தான். இவைகள் சம்பவிக்க கூடாது என்று கடந்து கொண்டாப்புல பேதுரு. ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்பால போ சாத்தானே என்று சொன்னார். தேவனுக்கேற்ற சிந்திக்காமல் மனுஷர்களிட சிந்திக்கிறாயின்னு சொன்னார். நிறைய நேரங்கள் அப்படிதாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் நிச்சயமா ஓடி போக மாட்டான். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் போய்கிட்டு இருக்கிற சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்க குடும்பத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு நாம் வசனத்தோடு கூட இருக்கிறோம் என்று முதலாவது நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு அற்புதத்தையும் பார்க்கவே முடியாது. இன்றைய தினத்தில் நிறைய பேர் பைபிள் தூக்கினவங்களெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரர் ரேஞ்சில் உட்காந்து கிடக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நல்ல ஆவிக்குரிய சபை, நல்ல ஆவிக்குரிய சபைன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில நபர்கள் இருக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஊழியக்காரர்களே, விசேஷமாக இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறவங்களே, நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் மீட்டிங் நடத்தும் போது இன்றைக்கி நான் எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டோட அன்பை ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் உடனே ஞானஸ்தானத்துக்கு நேரம் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? எந்த சபைக்கு போகிறாங்கன்னு தெரியுமா? கேட்டேன்னா இந்த ஊழியர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன், இவங்கள்ட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவங்க வசனத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சபையுடைய பாஸ்டருடைய அனுமதியோடு ஞானஸ்தானம் கொடுங்க. நீங்கள் கொடுக்க வேணான்னு சொல்லலை. எந்த சபைக்கு போயிட்டுருக்காங்களோ அந்த சபையோட பாஸ்டரை கூப்பிட்டு ஃபோனில் பேசுங்க. இவர் உங்கள் சபையை சார்ந்தவரா, இல்லை இவர் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறாரா, உங்கள் சபைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், அவங்க நடத்துங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சபைக்கு போகிறாங்க அந்த சபைக்கு நீங்கள் லிங்க் பண்ணி கொடுங்க. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த மனநிலைக்குள்ளே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு ஊழியத்தை செய்யுங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ரோட்டில் போகிறவங்கலாம் உங்களுக்கு ஊழியக்காரன் கிடையாது. உங்கள் சபையில் இருக்கிற பாஸ்டர் தாங்க உங்களை பரலோகத்துக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடியவங்க. உங்கள் சபையில் இருக்கிற அந்த ஜனங்க தான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வியாதிகளை மாற்றுவார். ரோட்டில் போகிறவங்க வரவங்களால ஒரு அற்புதம் பண்ண முடியாது. மைண்டில் வச்சுக்கோங்க. தேவனுக்கு கீழ்ப்படுந்துருங்க. ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, உங்களில் யாராவது வியாதிப்பட்டா சபையில் இருக்கிற மூப்பர்களை வரவழைப்பானாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ரோட்டில் போகிறவங்களை நம்பாதீங்க, அது வழிபோக்கர்கள் தான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்கள் சபையை விட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம். நிலையாக இருங்க. 1000 பேர் வந்தாலும் சரி, பெற்றவங்க மற்றவங்க தான். புரியுதுங்களா? நீங்கள் இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேதத்தை கையெழுந்துறது முக்கியம் இல்லைங்க. ஏசப்போடைய வார்த்தை நம்முடைய ஹார்ட்டில் இருக்க வேண்டும். அதை தெளிவாக சொல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுந்திருங்கள். ஏசப்பா தேவனுக்கு கீழ்ப்படுந்திருந்தார். அதனால்தான் பிசாசு ஏசப்பாக்கு முன்னாடி நிற்கவே முடியலைங்க. அவன் ஓடி போயிட்டான். ஏன் தெரியுங்களா? ஏசப்பா 100க்கு 100 தேவனுக்கு கீழ்ப்படிந்தே இருந்தார். பிதாவே, என் ஆவியை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். பிதாவே, இவர்களை மன்னின்னு சொன்னார். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்பொழுது சூழ்ந்திருக்க ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நான் வேண்டுகிறேன்னு சொன்னார். அந்த அருமையான லாசரு வெளியே வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. பிதாவே என்று சொல்லி கூப்பிட்டு அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷரில் கொடுத்தாரு. பிதாவே என்று சொல்லி அந்த மீன்களை ஜெபம் பண்ணி கொடுக்குறாரு. அதை பலுகி பெருகுச்சுங்க. எங்கள் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டு அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியாம
இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம நீங்கள் என்னதான் ஜெபித்தாலும், துதித்தாலும், பாடினாலும், ஆராதனை செய்தாலும், உபவாசித்தாலும், பெரிய 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 ஊழியக்காரர்களுடைய கண்ட்ரோலை நீங்க வச்சுக்கிட்டாலும் பிசாசு உங்களை விட்டு போக மாட்டான். உங்களை எதிர்த்து நிற்க தான் செய்வான். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்வதற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.